தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது சில காரணங்களால ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுவதா பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லிட்டாங்க. வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னும் பட தயாரிப்பு நிறுவனமே சில விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையில இது போன்ற ஒரு காங்கிரஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து பேசுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? இதுல அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுக்கிறதுல நிச்சயமாக இது முழுக்க முழுக்க அரசியல் மையத்தை நோக்கி போய்விட்டது. ஜனநாயகன் என்பது விஜய் ரசிகர்களுக்கான ஒரு கொண்டாட்ட திரைப்படமாக இருந்தது. இப்பொழுது தமிழக அரசியல் களத்தினுடைய மையப்புள்ளிக்கு வந்து நிக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப குறிப்பா ரெண்டு கோணங்களா இதை பாக்குறேன். ஒன்று, நீங்கள் கேட்டதை போல காங்கிரஸ் இதை அணுகக்கூடிய தன்மை. இன்னொன்று, இதுல அரசியல் இருக்கிறதா? ரெண்டு கோணத்தையே நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சிக்கு இதுல லாபம் இருக்கு. அவங்க தொடர்ந்து திமுகவுடன் தங்களுடைய வேற வலிமையை கூட்டுவதற்காக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற கேட்கிற குரலா இருக்கலாம். இது எல்லாத்தையும் பேசுறாங்க. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது நாங்க தான் முதல்ல போய் நிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறது. இதே மாதிரிதான் கரூர் சம்பவம் நடந்துச்சு. கரூர் சம்பவம் நடந்தப்ப விஜய்க்கு ஆதரவு குரல கூட்டணிக்கு வந்துருவாரு, பிரம்மாண்ட கட்சி வருது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நம்பிக்கையோடு ஏறக்கூடிய விஜய்க்கு வழக்கறிஞராக செயல்பட்டார். தமிழகம் முழுவதும் போய் விஜய்க்கு ஒரு மென்மையான போக்கை உருவாக்கல பெரும்பங்கு வகித்தார். பாஜக கூட ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க, நம்ம கூட்டணிக்கு வருவாரு, திமுகவுக்கு எதிராக இவர் களமாடுறதுனால நம்ம கூட வந்துருவாருன்னு நம்பினாங்க. பட் அது எதுவுமே நடக்கல. இப்ப காங்கிரஸ் அப்படியான ஒரு விஷப்பரிச்சியை தான் கையில் எடுத்திருக்காங்க. திமுகவே வெறுப்பேற்றுறது. விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுப்பதன் மூலமா திமுகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க, எங்களுக்கு பாருங்க நாங்க விஜய்க்கு நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லி கூடுதல் சீட்டை பெறுவது. எனக்கு முன்பு பேசிய சகோதரர் கூட குறிப்பிட்டார், நாங்க யாரு பாதிக்கப்பட்டாலும் விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டா, நலித்த நிலையில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டா குரல் கொடுப்போனார். இதே விஜய் அவர்களுடைய படம் பிரச்சனையில சிக்கிறது இது முதல் முறை இல்லை. தொடர்ச்சியா விஜயனுடைய படங்கள் பல காலகட்டங்கள்ல சர்ச்சையில சிக்கிருக்கு. பட் அப்பெல்லாம் காங்கிரஸ் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட தலைவான ஒரு படம் விஜய் நடித்த போது விஜய் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில கீழே டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை பெரும் பிரச்சனையாக மாறிச்சு. அந்த நேரத்துல காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா தெரியாது. சரி, அது கூட மாநில அரசியல் விட்டுலாம். தேசிய கட்சிகள் சார்ந்து பாஜக ஆட்சியில இருக்கக்கூடிய இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல மெர்சல்னு ஒரு விஜய் படம் வந்துச்சு. அந்த விஜயனுடைய படத்துல ஜிஎஸ்டி விவகாரம் தொடர்பா விஜய் ஒரு வசனம் வைத்திருந்தார். அது மருத்துவத்துறை சார்ந்த ஒரு படத்தை பற்றி பேசுகிற பொழுது அந்த வசனத்தை வைத்திருந்தார். அதுக்கு ஹச்ராஜா போன்றவர்கள் கடுமையா ரியாக்ட் பண்ணாங்க. ஜோசப் விஜய்னு சொன்னாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் இதை எப்படி அணுகுச்சுன்னு ஒரு பார்வை இருக்கு. சரி, இப்ப விஜய் களத்துல இருக்காரு, அரசியல் களத்துல இருக்காரு. பொலிட்டிக்கலா விஜய் வைத்து தனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற காய் நகரத்தை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது உணர்த்துது. ஒரே நாள்ல சொல்லி வைத்ததை போன்று அனைத்து காங்கிரஸ் முன்னணி நிர்வாகிகளும் ஒரே நாள்ல ட்வீட் போடுறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில திமுக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கறதுடைய நீட்சியா தான் பாக்குறேன். இவர்களுக்கு வேற வலிமையை கூட்டின மாதிரி ஆச்சு. ஒருவேளை விஜய் கிட்ட ஒரு மென்போக்கை கையாண்டாலும் தவறு இல்ல. ஏன்னா ஏற்கனவே கரூர் சம்பவத்துல ராகுல் காந்தியே விஜய் அழைத்து பேசுறாரு. அந்த வகையில இதை அணுகுனா இது காங்கிரஸுக்கு ஒரு லாபம். ரெண்டாவது, நீங்க கேட்டதை போல அரசியல் ரீதியான செயல்பாடுகள் இந்த படத்தை சுற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சம்பவம் சுட்டி காட்டணும். கரூருக்கு சரியான நேரத்துக்கு வரல. அதுக்கு ஒரு விசாரணை, சிபிஐ என்கொயரி, அது இதுன்னு ஏகப்பட்ட விசாரணை வளையத்திற்குள் இன்றைக்கு விஜய் இருக்கிறார். சுருக்கமா சொன்னா கரூருக்கு சரியான நேரத்திற்கு வரவில்லை என்கிற குற்றச்சாட்டோட நீட்சியா ஜனநாயகன் சரியான அறிவிக்கப்பட்ட நாள்ல திரையரங்குக்கு வரல. ரெண்டையும் பொருத்தி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு சிபிஐ விசாரணை வளையம் இருக்கு, அவரை சுற்றி 12ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இருக்கு. இன்னொரு பக்கத்துல படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ், தணிக்கை குழுவாலேயே பிரச்சனை, தணிக்கை சான்றிதழ் வழங்கல. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் அவர்களை ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான அரசியல் காரணம் அல்லது ஒரு அழுத்தம் இருக்குங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா தணிக்கை குழுவுக்கான அதிகாரம் அப்படிங்கிறத பொறுத்தவரை அவங்க ஒரு படத்தை யூவா, யூபைஏவா, ஏ சான்றிதழா, இந்த மூன்றுல என்ன சான்றிதழ் நிராகரிக்கிறோம்னா இதனால நிராகரிக்கிறோம், இதனால இது பண்றோங்கிற அளவுக்கு தான் அது அதிகாரம். அதை மீறி ஒரு ஓவருக்கு சொல்லி இன்னொரு கமிட்டி விசாரி படம் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீதிமன்றத்திலே ஒருவர் ஒருவர் அந்த தணிக்கை குழுவில் இருப்பவரே புகார்தாரரா மாறுறாரு என்பதெல்லாம் ஏதோ ஒரு சுற்றி வைக்கிற ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கு. சோ இது அரசியல் ரீதியாக ஜனநாயகன் கவனிக்கப்படக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கு. விஜய் அரசியல் கவனிக்கப்படுகிறதோ இல்லையோ, விஜயை சுற்றி நடக்கிற அரசியல் கவனிப்புக்குள்ளா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன். இனிப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு